விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி அளவில் நிறைவு பெற்றிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி அளவில் தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு நேரம் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. 6 மணியுடன் இந்த வாக்குப்பதிவிற்கான நேரம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில 6 மணிக்கு முன்பாகவே ஒரு சில வாக்குப்பதிவு மையங்களுக்கு வந்துவிட்ட வாக்காளர்கள் வரிசையில் நின்றால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தொடர்ந்து 6 மணிக்கு பிறகும் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் 6 மணிக்கு முன்பாகவே அந்த நுழைவாயிலிருந்து அவர்கள் வந்துவிட வேண்டும். அதற்கு பிறகு காவல்துறையினர் அந்த நுழைவாயிலை மூடிவிடுவார்கள். 6 மணிக்கு பிறகு வரக்கூடியவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் வரிசையில் நிற்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. இந்த காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவுல ஒரு சில சம்பவங்கள் சிறு சிறு சம்பவங்கள் தவிர்த்து பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு வாக்குச்சாவடி மையத்தில், கொசப்பாளையம் என்ற வாக்குச்சாவடி மையத்தில் ஒரு பெண்ணிற்கு கத்திக்குத்து விழுந்த சம்பவம் நடந்தது. அது குடும்ப தகராறின் காரணமாக நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அதே போன்று ஒரு சில வாக்குச்சாவடியில வேட்பாளருக்கும் அங்கே கட்சியினுடைய முகவர்களுக்கும் அல்லது காவலர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக இதனாலெல்லாம் வாக்குப்பதிவு தாமதமாகவில்லை என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதுபடி தொடர்ந்து விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்த நிலையில 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது இன்னும் 6 மணி வரை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு தொடர்ந்து அந்த இறுதி அந்த 1 மணி நேரம் வாக்குகள் எவ்வளவு பதிவாகி இருக்கிறது, அதே போன்ற தபால் வாக்குகள் பதிவானதை இவற்றை எல்லாமே சேர்த்து எவ்வளவு வாக்குகள் எத்தனை சதவீதம் பதிவாகி இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக பிறகு அறிவிக்கும். அதன்படி 80% மேலே இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு இந்த தொகுதியில இதே போன்ற ஒரு சூழலில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினரும் உயிரிழந்து விட அதற்கு பிறகு இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டில் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. தற்பொழுதும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்ததனால் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்த தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது 2019ஆம் ஆண்டு. அப்பொழுது பதிவான வாக்கு சதவீதம் 84.36% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதே போன்று கூட தற்பொழுது வாக்கு சதவீதம் இந்த இடைத்தேர்தலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் 5 மணி நிலவரப்படியே 77.73% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த இறுதி 1 மணி நேரத்தில் எப்படியும் இவர்கள் ஒரு 7-8% வாக்குகள் பதிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதுகிறார்கள். அதன்படி இது 80% மேலே அல்லது 85% வரை இந்த வாக்குப்பதிவு சதவீதம் எதிர்பார்க்கலாம் என்று அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கான நேரம் நிறைவடைந்த நிலையில இந்த இதற்கு பிறகு வாக்காளர்கள் 6 மணிக்கு பிறகு காத்திருப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல முகவர்கள் முன்னிலையில வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அவை இங்கிருந்து அனுப்பி வைப்பதற்கான பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் பணியாளர்கள் அவர்கள் இந்த கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையிலேயே அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரமும் இங்கிருந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தினுடைய ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அறைக்கு கொண்டு செல்லப்படும். போலீசாருடைய பாதுகாப்புடன் இன்னும் சிறிது நேரத்தில் கொண்டு செல்லப்பட இருக்கிறது.